ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் சிக்கன் கிரேவி ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முந்தைய என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இப்போ முதல்ல அதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையானது 4 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, 4-5 மிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம். மிளகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு காரம் பிடிக்குன்னா கூட வச்சுக்கலாம், 3 ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். இப்போ பட்டை ஒரு 2-3 துண்டு. இது கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு. இவ்வளோதான். இது வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் வறுத்து பொடி பண்ணுறது வீடியோ ஆன்லைனில் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு இதை நான் காட்டிடுறேன். எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் வறுத்து இதை பவுட்ரு பண்ணி மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு அந்த வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று, சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லா ஒரு 100 கிராம் வெங்காயத்துக்கு மேலே எடுத்துக்கோங்க. பூண்டு 3, தக்காளி 2. இதுவும் நான் வதக்கி அரைச்சிட்டேன். அதனால தான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் உரித்து இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது 2 நான் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் அது பண்ண முடியல, அதனால் சொல்கிறேன். அது 7 பொருள், அந்த கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம். இது 3 பூண்டு, வெங்காயம், தக்காளி தான். இதை நல்லா வதக்கிக்கணும், எண்ணெய் விட்டு வதக்கணும். தக்காளி, தேங்காயெல்லாம் அதை எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும், வறுத்து பவுட்ரு பண்ணணும். இது எண்ணெய் விட்டு வதக்கி இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு இதுதான். எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா எதுவும் பச்சை வாசனைலாம் வீசாது. ஏன்னா நம்ம நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கி தான் இதை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். என்ன அது வதக்கிறதெல்லாம் நான் காட்டல, ஏன்னா அது ஆஃப் ஆயிடுச்சு கேமரா. அதனால தான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிட்டேன். அது பார்த்து அரைச்சிக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி, அந்த பவுட்ரு மல்லி, ஜீரகம், மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் வறுத்து அரைச்சோம்ல, அது எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் வறுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரையும் இப்போ இந்த பேஸ்ட்டு கூட சேர்த்து கிண்டிக்கலாம். இதில் எதுவுமே பச்சை வாசனைலாம் கிடையாது, எல்லாமே வறுத்தது வதக்கினது தான். இப்போ நல்லா கழுவி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டு, இது சுடு சோத்தில் போட்டு நம்ம ஒயிட் சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இட்லி, சப்பாத்தி, தோசை, புரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை தயிர் வேணும்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அது வேணும்னா உங்களுக்கு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஒரு 2 ஸ்பூன் வேணும். இது ஒன்றும் அவசியம் கிடையாது. இதை நல்லா கலந்துட்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இது இட்லி, தோசையானாலும் சரி, ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, எதுக்குமே போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கலந்துருங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது கலந்து நீங்கள் குக்கர்லேயே இது வேக விட்டால் சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிரும். இப்போ இதில் தண்ணி, இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டு, அதாவது அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு அது லெவலாக, மேலே அதிகமாக தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதை குக்கரை மூடிடுங்க. மூடி நல்லா எங்களுக்கெல்லாம் நல்லா வெந்துடணும். சிக்கன் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைப்போம். அதனால் நல்லா 4 விசில் 5 விசில் வேணும். நீங்கள் உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், திறந்தாச்சு, வெந்துருச்சு நல்லா.
வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. சூப்பரான ஒரு கிரேவி ரெடி, சிக்கன் கிரேவி. அப்படியே என்னோடய சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்து நல்ல ஒரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.